குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம். மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார். அப்ப நம்ம பார்க்கும்போது ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறதையும் சேர்த்தே பார்க்கலாம். பொதுவாகவே ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு. இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும். பொதுவாகவே ராகு மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும். அதுபோல கேது துலாம், விருச்சிகம், கும்பம், ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம், அது மட்டும் இல்லாம சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார். இப்போ ராகுக்கு மேல் சுற்றுப்பாதையும் கேதுக்கு கீழ் சுற்றுப்பாதையும் உகந்த இடங்கள். இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும், துலாம் தொடங்கி மீனம் வரைக்கும் கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுவை பற்றி பார்க்கும்போது, இப்போ மேஷ லக்னத்தில் ராகு இருக்கும்போது ராகுவுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம், அப்போ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும். ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் ராகு கேது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு கேது கிரகங்கள் தான். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் இது சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மேஷ லக்னம் ராகு 9ஆம் இடமான தனுசில் அமைய பெறும்போது எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ லக்னத்துக்கு குரு 9ஆம் அதிபதி. இப்போ இந்த குருவுடைய வீடான தனுசுலேயே ராகு அமையும் போது ஒரு சுபருடைய வீட்டில் ராகு இருக்கிறாருங்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது ரொம்ப சுபத்துவமான ஒரு பலனையே கொடுப்பார். பெரிய நெகட்டிவ் பலன்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். அப்போது தனுசில் இருக்கக்கூடிய ராகுவால் அடிக்கடி வெளிநாடு பிரயாணம்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஒரு சிலருக்கு இப்போ இந்தியாவுக்குள்ளேயே வேலை செய்கிறாங்கன்னா கூட ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போயிட்டு வரதுக்கான யோகம்லாம் இருக்கும். குறைஞ்சபட்சம் தன்னுடைய நேட்டிவ் பிளேஸ் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் அதிகமாக இந்த ராகுவோடைய திசா காலங்களில் கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா குருவோட வீடு அப்படிங்கிறதாலே இயற்கையாகவே அங்கே ராகு சுபத்துவம் அடைஞ்சிடுவார். இயற்கையான சுப பலன்களையும் நல்லாவே கொடுப்பாருன்னு சொல்லலாம். இப்போது தனுசு பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 3 நட்சத்திர பிரிவுகள் இருக்கும். அங்கே மூல நட்சத்திரம், சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம், அப்புறம் சூரியனோட உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர தொகுப்புகள் தான் தனுராசியை குறிக்கிறது. இப்போது ராகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது கேது 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போது ஒருவேளை ராகு இந்த மூல நட்சத்திரத்தில் தனுராசியில் கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சாரத்தை அவர் வாங்கும்போது கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. உழைச்சி வெற்றி அடையக்கூடிய சாதனையாளர்களாக இருப்பாங்க. நிறைய கலை திறமைகள்லாம் அவங்களுக்கு அந்த ராகு காலத்தில் வெளிப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபோல் ஒரு சிலருக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ், அது ஆயுர்வேதா, சித்தா இந்த போன்ற மெடிசன்ஸ் மூலிமா நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். புதுசாக படிப்பாங்க. ஒரு சில பேர் அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸும் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணம், சுற்றுலாலாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இந்த ராகு தசா காலங்களில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போது அதுவே ராகு சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த சுக்கிரனுடைய சாரம் வாங்கின இந்த ராகு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரமும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்பு ஒற்றுமை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபோல் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுபோல் திருமண பந்தங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு புதிய திருமண வாழ்க்கையோ அதுபோல் திருமணம் நடந்தவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு ஒற்றுமையெல்லாம் மேலாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த ஜாதகக்காரருக்கு தன்னுடைய ஆப்பனண்ட்டால் நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவும், தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமெல்லாம் நிறைய சப்போர்ட் ராகுவோட தசா காலத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதே ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில், அதாவது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கும்போது மேஷ லக்னத்துக்கு நட்பு வீடு 5ஆம் இடத்து அதிபதி தான் சூரியன். அந்த சூரியனுடைய சாரத்தை வாங்கக்கூடிய ராகு பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல யோகத்தை கொடுத்துருவார். பசங்க நல்லா சிறப்பாக படிப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் படிப்பில். ஒரு சில ஸ்போர்ட்ஸில் கூட கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. விளையாட்டு சம்மந்தப்பட்ட நிறைய ஊர்களை சுற்றி பார்க்குறதோ அங்கே போய் விளையாடக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்படி சார பலன்கள்ங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது வீடு கொடுத்தவருடைய அமைப்பை வச்சு பார்க்கலாம். இப்போ திக்பலத்தோட இப்போ இந்த பதிவில் இப்போது செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு குருவுடைய வீடான தனுசில் இப்போ ராகு இருக்கும்போது வீடு கொடுத்த அந்த குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ அந்த குரு மேஷத்திலேயே திக்பலத்துலேயே நம்ம
மேஷ லக்னத்தை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ லக்னத்தோட குரு சம்மந்தப்பட்டாலே திக்பலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திக்பலத்தோடு இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக இந்த ராகுவையும் பார்த்துடுவார். அப்படி இருக்கும்போது இந்த ராகு எந்தவித கெடுபலனும் கொடுக்க மாட்டார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் குடும்பத்தாரோட சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடைக்கும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவெல்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. பொருளாதார மேன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு ட்ராவல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வயதுக்கு ஏற்ப. இப்போ சிறிய பசங்க அப்படின்னு சொன்னால் அவங்க படிப்புக்காகவோ ஒரு சுற்றுலாக்காகவோ நிறைய ஊர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல்ஸ் கிடைக்கும். அது மூலிமா ஒரு நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார முன்னேற்றமும் இந்த ராகுடைய தசா காலத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு முதியவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலையோ தன்னுடைய ஒரு ரிட்டையர்ட் லைஃப்பை கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ராகு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு ரிஷபத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் வீடு கொடுத்தவர் தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புப்படி பார்த்தா அந்த ராகுவோடைய தசா காலங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். அதுதான் கடன் மூலமாக இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சொத்து வாங்கிறதுக்காகவோ ஒரு வீடு வாங்கிறதுக்காகவோ நிலம் வாங்கிறதுக்கு வண்டி வாங்கிறதுக்கு இல்லைன்னா பிள்ளைகள் படிப்புக்காகலாம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இந்த ராகுவோடைய தசா காலத்தில் நடக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களால அதை திருப்பி கட்ட முடியும். இப்போது கையில் பணம் இல்லைன்னா கூட பேங்க் மூலியமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அவங்களால பொருளாதார வசதிகளை பெருக்கிக் கொள்ளுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்கிறது, ஒரு வக்கீல் தொழில் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் அந்த ராகு தசா காலங்களில் கிடைக்கும். ஒரு சிறு வயதிலேயே இவங்களுக்கு ராகு தசை வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் கொடுத்துருவார். புதிய புதிய படிப்புகள். ஒரு சிலர் வக்கீலுக்கு படிப்பாங்க, அதுபோல் ஒரு சிலர் டாக்டருக்கு படிப்பாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணுறதுக்கான அடிப்படை கல்வியை இந்த ராகுவோடைய தசா காலம் கொடுத்துரும். ஒரு நடுத்தர வயதில் வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ப்ரமோஷன், அதுபோல் தன்னுடைய பண்ணக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றம்லாம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொருளாதார மேன்மை கிடைக்க சான்ஸ் இருக்குது. வயதான காலத்தில் வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் கொடுத்துருவார். குரு 3ஆம் இடத்துல, அதாவது மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் அவர் மறைஞ்சாலும் தன்னுடைய நேர்பார்வையாக ராகுவை பார்க்கறதால இந்த காலகட்டமும் ராகுவோடைய தசா சூப்பராக தான் வேலை செய்யும். குரு பார்வையாலே இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கலைத்துறையில் நல்ல ஆர்வத்தையும் அதன் மூலிமா அவங்களுடைய பாப்புலாரிட்டியெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு வித்தையை உலக அறிய ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்க பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் ராகு தசா காலத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இவர் யார் அப்படின்னு உலகம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை ராகு கொடுத்துருவார். இவங்களுக்கும் பார்த்தோம்னா ட்ராவல் அதிகமாக இருக்கு. நம்ம 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயணத்தையும் குறிக்கிறது. அவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ அவங்க குரு மற்றும் கேதுவோடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் ஏற்படும். புதுசாக ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபடுவாங்க. அதேபோல் தன்னுடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களாக இவங்களும் எடுத்து பண்ணுவாங்க. இப்படி நல்ல சிறப்பான யோகம் இருக்கும்னு சொல்லலாம். குரு 4ஆம் இடத்துல உச்சமடையும் போது இவர் ராகு இருக்கிற இடத்துக்கு 8ஆம் இடத்துலேயே குரு உச்சமடைகிறாருங்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது ராகு தசையிலே எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவு ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ லாட்ரி டிக்கெட்லையோ சூதாட்டத்துலையோ ஒரு டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூட இவங்க ஒரு தைரியமாக ரிஸ்க் எடுப்பாங்க. ஒரு இன்ட்ராடேலையோ ஒரு 1 வீக் 10 days கேப்பில் ஒரு பெரிய மார்ஜின் அமௌண்ட் இவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சில ஃபினான்ஷியல் செக்மெண்ட் மூலிமா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். குரு அப்படின்னு சொன்னாலே தங்கம். ஸோ தங்கத்தின் மூலிமா முதலீடு பண்ணி லாபம் பார்க்குறவங்களுக்கும் இப்படிப்பட்ட யோகம் இருக்கும். குறிப்பாக இந்த ராகு தசா காலங்களில் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே குரு 5ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கும்போது லக்னாதிபதிக்கு நட்பு வீடு குரு 5ல் இருக்கிற அந்த அமைப்படி பார்க்கும்போது குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பார். இப்போது பிள்ளைகளால் நல்ல வெற்றி கிடைக்கும். ராகு தசா காலங்களில் பிள்ளைகளோட படிப்புக்காகவோ பிள்ளைகளுடைய திருமணத்துக்காகவோ பிள்ளைகளுடைய ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அவங்களுடைய வாழ்க்கையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய எல்லா அமைப்புக்குமே இவங்களுடைய ராகு தசா காலம் கொடுத்துரும். இப்போது தன்னுடைய பிள்ளைகள் நல்ல சிறப்பாக வாழக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் இந்த ராகு தசை, குறிப்பாக அந்த ராகு குரு வீடு கொடுத்தவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும்
இவங்களுக்கு பிள்ளைகளால் நிறைய அனுகூலமும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வரும். ஒரு சிலருக்கு அந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகியிருந்தால் அவங்க கூட போய் ஒரு சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் ராகு தசையில் கிடைக்க அதிக வாய்ப்பு குரு தசையை விட. இப்போ அதே குரு 6ஆம் இடத்துல கன்னியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் லக்னத்துக்கு 6ல் குரு, ராகுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 10ல் இருக்கிற அமைப்புப்படி பார்த்தா ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில் அமைய சான்ஸ் இருக்குது. ராகு திசையில் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அதுபோல் சோஷியல் மீடியாவில் பதிவு இடுறது, இப்படிலாம்பட்ட யோகம்லாம் ராகு தசா காலங்களில் கிடைக்க சான்சஸ் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். குரு துலாம்ங்கிற இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு காதல் அமைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வீடு கொடுத்தவர் 7லையும் ராகு 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதால ராகு தசா காலங்களில் ஒரு ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதியை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பையனையோ திருமணம் பண்ணிக்கிறது, அதுபோல் வீட்டில் எகெயின்ஸ்டாக நின்று ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல சில பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல பாசிட்டிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழலாம் அந்த காலகட்டத்தில் அமையும். ஸோ குறிப்பாக நமக்கு விரும்பின ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் நிறைய யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு நண்பர்கள், அதுபோல் தான் சின்ன வயசில் ஒரு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் நம்மளை திருப்பியும் சந்திக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, தன்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி அவங்கள ரீகலெக்ட் பண்ணக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸில் நல்ல மேன்மை இருக்கும். இப்போது குரு 8ஆம் இடத்துல மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும்போது வீடு கொடுத்தவர், அது ராகுக்கு வீடு கொடுத்தவர் ராகுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெளிநாடு பிரயாணமும் ஏற்பட சான்சஸ். இப்போ ராகுவோடைய தசா காலங்களில் ஒரு சிலருக்கு ட்ராவல் அதிகமாக கிடைக்கும், ஃபாரின் ட்ராவல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பசங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அதுபோல் பங்கு சந்தையில் லாபமும் பிஸ்னஸில் நல்ல யோகமும் இருக்கும். ஒரு சிலருக்கு சோஷியல் மீடியாவில் பண வரவுலாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு தனுசுலேயே ஆட்சியாக இருக்கும்போது வீடு கொடுத்தவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி பார்த்தா ராகுவோட எந்த அளவுக்கு அவர் அஸ்தங்கமாக இருக்காருன்னு பொறுத்து பலன் மாறும். ஒருவேளை ஒரு 10 டிகிரிக்குள்ளே இருந்தார் அப்படின்னா ராகு தசை சிறப்பாக இருக்கும். குரு பண்ணக்கூடிய அத்தனை பலமும் ராகு பண்ணுவார். ஆனால் குரு தசை அந்தளவுக்கு யோகமாக இருக்காது, சாதாரண ஒரு நார்மல் தசை மாதிரி தான் இருக்கும். ராகு தசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருவேளை நல்ல டிஸ்டன்ஸில் இருந்தாலும் குரு தசையும் ராகு தசை ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொருளாதார மேன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம் சொல்லிட்டு இப்படி வாழ்க்கைக்கு தரத்தை முன்னேற்றக்கூடிய எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இப்போ லாயராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜட்ஜாகக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும். அதுபோல் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பண்ணுறவங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபோல் ஒரு பள்ளி ஆசிரியரோ பேராசிரியருக்கு தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இந்த ராகு திசை காலத்தில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த ராகு திசையில் எல்லாருமே டெக்னாலஜி ஓரியன்டாக நிறைய அவங்கள எக்யூப் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன தான் சிஸ்டம் மொபைலில் பற்றி தெரியாதவங்களாக இருந்தால் கூட இந்த ராகு தசை வந்த பொழுதே அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துடும். லேட்டஸ்ட்டு மொபைல் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறதோ, லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, இப்படி இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஒன்றும் இல்லை, கைகளில் பையை எடுத்துக்கிட்டு நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு வந்தவங்க கூட மொபைலில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு. இப்போ குரு மகரத்தில் நீச்சம் அடையும் போது ராகு தசை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்து 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதால, தனக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதால ராகு தசா காலங்களில் பேச்சில் தடுமாற்றம், குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் சந்திப்பு. இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதால வேலையில் இது அதிகமாக தெரியும். ஒரு சிலருக்கு குறிப்பாக இந்த பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்குலாம் அந்த டயத்தில் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும். இப்போது ஆசிரியர்கள் ஒரு சில தவறுகள் செஞ்சு அவங்களால பேச முடியாத ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கிறது. அதுபோல் வேலையில் இருக்கிற சேல்ஸ் பர்சன் தப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறதோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறதுனால கஸ்டமருக்கு முன்னாடி அவங்க பண்ணின தப்பு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அது ரொம்ப அசிங்கப்படுறது, பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கும். இப்போது இதே குரு கும்பத்தில் இருக்கும்போது வீடு கொடுத்து தனக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், அதாவது தனுசுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பும் லக்னத்துக்கு லாபத்தில் குரு இருக்கிறாருங்கிற அமைப்பு அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும்.
எதிர்பாராத லாபம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் நிலம் மூலமாக ஆதாயம் ஏற்படும். அதுபோல் தங்கம் வெள்ளியை விற்று லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபகரமாக இருக்கும். வீடு கொடுக்குற 3ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது கலைத்துறையில் ஒரு சிலருக்கு அதிகபட்ச பணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நடிகராக இருக்கிறவங்களோ ஒரு பாடகராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த பிரபலத்தின் மூலியமாக அவங்களுக்கு ஓரளவுக்கு பணம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ பொருளாதார மேன்மை கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு மீனத்தில், அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல அமையும் போது சுப விரயங்கள் ஏற்படும். ராகுக்கு அது 4ஆம் இடமாக இருக்கிறதால ஒரு சிலருக்கு வண்டி வாங்கிறதுக்காகவோ ஒரு வீடு வாங்கிறதுக்காகவோ ஒரு நிலம் வாங்கிறதுக்காக விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். குறிப்பாக பிள்ளைகள் படிப்புக்காக, அதாவது 4ஆம் இடம் முடிச்சுன்னா படிப்பு சொல்லலாம். அதனால் படிப்புக்காக அதிகமாக பிள்ளைகள் வெளிநாடு போகிறதுக்கு அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோட படிப்புக்காக அதிகம் செலவு பண்ணுவாங்க. வீசா பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு செலவு அதிகமாக பண்ணுவாங்க. அதுபோல் 12ஆம் இடம் சில சுப விரயங்கள். ஸோ பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகமும் சிலருக்கு ஏற்படும். இப்படி சுப விரயங்கள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடத்துல ராகு 12ல் குரு இருக்கிறதுனால திருமணத்துக்காகவோ ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு காது குத்து, இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கெட் டுகெதர்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இது. அதெல்லாம் அதிகமாக இந்த ராகு தசை காலங்களில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். தனுசில் இருக்கக்கூடிய ராகு எப்படிப்பட்ட பலனை தருவார்னு பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் அடுத்து வரக்கூடிய 2 பதிவுகளுமே பார்த்தோன்னா சனியை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் அடுத்தடுத்து எப்படி அவர் இருப்பார் அப்படின்னா அந்த சனியோடைய பொசிஷனுக்கு ஏற்ற அவருடைய பலன் இருக்கும். ஸோ நம்ம அந்த பதிவை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.